ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல இன்னைக்கு பார்க்குற ரெசிபி என்ன? பீட்ரூட் ஜாம். நம்ம ஜாம் சொல்லும் போது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டுக்கு எடுப்பீங்கள்ல, அந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணுற ஜாம் இல்லை இது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்றும் பார்த்தியா ஸ்மாஷ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஜாம் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. பீட்ரூட் ஜாமுக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச பீட்ரூட் 1/4 கிலோ, சர்க்கரை தேவையான அளவு, முந்திரி பருப்பு 20 நம்பர், திராட்சை ஒரு 10 நம்பர், ஏலக்காய் ஒரு 4 நம்பர், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா நாளும் இருக்க ஒரு பொருள் தான். பீட்ரூட் வாரத்தில் 2 நாள் வந்துருப்பீங்க. நெய் இருக்கும் வீட்டில், சர்க்கரை இருக்கும், முந்திரி, திராட்சை, அப்புறம் ஏலக்காய். நான் இந்த ரெசிபிக்கு திராட்சை யூஸ் பண்ணல, நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணால் எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன். அது நீங்கள் கவனமாக கவனிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பீட்ரூட் இருக்குது பாருங்கள். இந்த பீட்ரூட்டை என்ன பண்ணியிருக்கேன்னா தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோலை இந்த மாதிரி சீவி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா குக்கரில் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நல்லா பாயில் பண்ணுறேங்க. நல்லா வேக வச்சுருங்க. கையில் எடுத்திங்கன்னா அந்த பீட்ரூட் இங்கே பாருங்கள். இந்த பீட்ரூட்டை நீங்கள் கையில் இப்படி எடுத்து லைட்டாக அப்படி ஸ்மாஷ் பண்ணால் அது ஸ்மாஷ் ஆகணும். ஏன்னா எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு அந்த ஜாம் நல்லா வரும். இல்லைன்னா என்ன ஆகிட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப திரியாக போயிடும். ஒரு 20 to 30% பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1-2 முழுசு அப்படி இருக்கும். மீதிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பக்குவத்தில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணோன்னா காரணம் இருக்குது, விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜாம் மாதிரி கடையில் வாங்குகிற ஜாம் மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா அது ரெகுலராக சாப்பிட்ற பக்குவப்படும். இதெல்லாம் மேரேஜ் ஸ்டைலில் செய்கிறது. இந்த நம்மளோட முஸ்லீம் ஸ்டைல் ஃபங்க்ஷன் பண்ணும்போது இந்த தக்காளி ஜாம் அப்புறம் இந்த பீட்ரூட் ஜாம்லாம் செய்வாங்க. அந்த பக்குவத்தில் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக இதில் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்ட பிறகு இங்கே வேக வச்ச பீட்ரூட் இருக்குல்ல, அள்ளி போடுறேன். தண்ணி தேவைப்படும் தான், ஆனால் இப்போ இல்லை. கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த வேக வச்ச தண்ணியும் அவுட் பண்ணக்கூடாது, அதே டைமில் அந்த தண்ணியோட தன்மையும் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நெய்யிலையும் அந்த வேக வச்ச அந்த பீட்ரூட்டு அந்த வாட்டர் அந்த ஸ்டாக் இருக்குல்ல, அந்த ஸ்டாக்லையும் சேர்த்து டுகெதராக நல்லா வேக வைக்கிறோம். வேக வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீட்டில் இந்த ஸ்மாஷர் இருக்கும். இந்த நிறைய பேர் வீட்டில் இப்படி இருக்கும். அப்படிலாம் வீட்டில் மத்து இருக்குல்ல, மத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க மத்து யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி எடுத்து அந்த காயை இப்படி நல்லா மசிய வைக்கிறோம். இந்த தண்ணி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த காய் சரியாக மசியாது. அப்போது அந்த தண்ணி அந்த தண்ணியும் நெய்யும் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணும்போது கொஞ்சம் அந்த வாட்டர் ட்ரை ஆகும். அந்த டைமில் நீங்கள் நல்லா அப்படி மசிச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டு சும்மா அப்படி லைட்டாக அப்படி ஸ்மாஷ் பண்ணும்போது ஸ்மாஷ் ஆகிடணும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த பீட்ரூட் சரியாக வேகலைன்னு அர்த்தம். இதான் விஷயம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பீட்ரூட் நல்லா மசிஞ்சிருக்காது, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் அந்த லைட்லி ஒரு 80% அந்த குறத்தன்மை இருக்கும். அந்த மாதிரி பக்குவத்தில் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அதே மாதிரி பண்ணுறீங்க. கொஞ்சம் தண்ணி இருந்துன்னா நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அதே டைமில் தண்ணி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், சரியாக ஸ்மாஷ் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நெய் எல்லாமே போட்டிருக்கோம்ல, இப்போ இந்த நெய்லாம் போட்ட பிறகு திருப்பி அதை அப்படி நல்லா வதக்குங்க. ஏன்னா வேக வச்சு நீங்கள் வீட்டில் குக் பண்ணுறீங்கன்னா குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட பக்கம் வேறு. அதுவே வேக வச்சு நெய்யில் நல்லா வதக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு டெக்ஸ்சர் மாறும், அந்த ஃப்ளேவர் மாறும். ஸோ அதனால் நல்லா வேக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நெய்யில் நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு தான் இந்த இடத்துல சக்கரை போடுறேன். சக்கரை நான் அளவு சொல்லியிருக்க மாட்டேன். இதுக்கு என்ன காரணம்னா சில பேர் சக்கரை கூட சாப்பிடுவீங்க, சில பேர் சக்கரை கம்மியாக சாப்பிடுவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் சர்க்கரை போடுறேன். அவ்வளோதான். இந்த சக்கரை போட்ட பிறகு திருப்பி அதை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இது அல்வா பக்குவத்துக்கு வராது, அதுவும் புரிஞ்சுக்கங்க. அல்வா மாதிரி வராது இது. அந்த அல்வா மாதிரினா அல்வாவும் நல்லா மசிஞ்சு போனால் தான் அது அல்வா. ஆனால் இது அல்வா பக்கம் வராது. அதனால் நீங்கள் திராட்சை
இன்கேஸ் நீங்கள் போடணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல அந்த திராட்சையை இங்கே போடலாம். அப்படி போடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 திராட்சை நீங்கள் இதை போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன், தேவைப்பட்டால் இப்படி போட்டுக்கங்க. இப்படி மேலே நெய்யில் வறுக்கக்கூடாது. இந்த சர்க்கரை போட்ட பிறகு என்ன வேணால் டைலூட் ஆகும். அந்த தண்ணியில் வந்து அந்த நெய் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆன பிறகு அந்த பீட்ரூட் நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை போடும்போது கொஞ்சம் டைலூட் ஆகும். அந்த சர்க்கரையும் திருப்பி நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படி குக் பண்ணும்போது தான் அந்த சர்க்கரோட தன்மை ஷார்ப்பான இருக்க அந்த இனிப்பு தன்மை போக அந்த பீட்டோட சேர்ந்து அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு சில பேர் பால் யூஸ் பண்ணுவாங்க, நான் பால் யூஸ் பண்ண மாட்டேன். அது இல்லாமல் நம்ம மாட்டுப்பால் மட்டும் இல்லை, தேங்காய் பாலும் சில பேர் போடுவாங்க. அது ஒருத்தர் கைப்போக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஜாம் வந்து கெட்டு போகாது. கெட்டு போகாமல் நீங்கள் அப்படியே வச்சு ஒரு வாரம் வச்சு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ரீசெண்டாக திண்டுக்கல் போகும்போது தக்காளி வச்சு பண்ணாங்க, அதுலேயும் பீட்ரூட் வச்சு பண்ணலாமா கேட்கும்போது இதே பக்குவம் தான் சார். கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி அல்வா பண்ணுறீங்களோ அதில் ஒரு 10% மட்டும்தான் செய்முறை வந்து மாற்றம் இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நீங்கள் பண்ணி காமிச்சிருக்கேன். டக்குன்னு பண்ணிடலாம். வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டலாம் பண்ண வேண்டியதுனால இப்போ வந்து இந்த பேனில் முந்திரியை தாளிக்க ஆரம்பிக்கலாம். சைடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பேன் வச்சுருக்கோம். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும், வேறு அதிகமான தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி இங்கே நெய் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த முந்திரி வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த நெய் இருந்தால் போதும். சரிங்களா? இப்போ சும்மா முழு முந்திரி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் தூள் முந்திரியும் போடலாம். ஏன் இந்த காஞ்சி திராட்சையை நெய்யில் வறுத்து போடலன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெய்யில் வறுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அதோட பக்குவம் மாற ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாதிரி கலரை மாறும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ரன்ச்னஸ் கொடுக்கும். அந்த சாஃப்ட்னஸ் லைட்டாக அந்த முந்திரி வந்து குக் பண்ணி முடித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த மேல் லேயர் மட்டும் ஒரு லைட் ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி போட்டு குக் பண்ணும்போது நீங்கள் எப்படி காஞ்சி திராட்சை எப்படி கடையில் வாங்குறீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் இருக்கும், வெந்த பெருக்கும். ஸோ அதனால தான் இப்படி போடுறோம். இப்போ சைடில் வந்து இந்த முந்திரி கலர் மாறட்டும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஏலக்காவை நான் என்ன பண்ணுறேன்னா உடச்சி போடுறேன். தூளாக்கியும் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் 4 ஏலக்காய் நம்ம வந்து தூளாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டு தூளாக்குவோம். இங்கே வர சர்க்கரை அதிகமாகிடும். அதனால் சும்மா அந்த ஏலக்காய் வந்து கையிலேயே பிச்சு போடுவோம். அதிகமான ஏலக்காய் வேண்டாம், ஒரு 3 இல்லை 4 ஏலக்காய் தான் போதும். நல்ல வாசம். அந்த ஏலக்காய் எப்போவுமே வந்து கடைசி ஸ்டேஜில் யூஸ் பண்ணணும். இந்த ஏலக்காய் போட்டாச்சு. இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறிட்டு இருக்கு. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மெத்தட் ப்ராப்பராக வந்திருக்கா இல்லையா சொல்லி எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பீட்ரூட்டை நீங்கள் கடிக்கும் போது அது க்ரன்ச்சியாக இருக்கும், ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த பீட்ரூட் ஜாம் கரெக்டாக பண்ணிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த முந்திரி பருப்பை கலர் மாறி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இவர் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல போடுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ப்ராப்பரான கலர். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட 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 அப்படி சாப்பிட வேண்டியதான். இது சூடு ஆறையும் சாப்பிட்லாம். சூடு ஆற என்ன வேணால் கொஞ்சம் லைட்டாக இறுக ஆரம்பிக்கும். இறுகுச்சுன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீட்ரூட் ஹல்வாவை ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த பீட்ரூட் ஜாம் வந்து அழகாக அந்த பவுலேருந்து மாற்றி பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சும்மா சாப்பிட்டு பார்க்குறேன் அந்த இனிப்பு தன்மைலாம் எப்படி இருக்கு. நைஸ். அதாவது எப்போவுமே வந்து ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்ட ப்ரிப்பரேஷன் சாப்பிடும்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்பூன் சாப்பிடும்போது அந்த இனிப்பு வந்து ஒரு கல் கம்மியாக தெரியணும். ஏன் கேட்டிங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் சாப்பிடும்போது தான் அந்த இனிப்பு வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் எடுத்த உடனே அந்த இனிப்பு அதிகமாக இருந்ததுன்னா 2வது ஸ்பூன் சாப்பிடும்போது அப்பா ஃபஸ்ட்டு சாப்பிட்ட நல்லா இருந்ததுடா,
எனக்கு இப்போ ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதே டைமில் இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீட்டோட சாஃப்ட்னஸ்ஸு, அந்த சக்கரோட தன்மை, அந்த ஏலக்கோட வாசம், 1-2 கிரன்ச்சியாக கடிச்சு சாப்பிட்ற அந்த முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பீட்ரூட் ஜாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய விதமாக பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற பக்குவம் தான். ஆனால் அதில் ஒரு 10% பண்ணால் மாற்றம் இருக்கும். வேக வச்சு டாஸ் பண்ணுறது, அந்த மேஷ் பண்ணும்போது முக்கியமாக அந்த குறக்குற தன்மை, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் ஒரு சூப்பரான ஒரு பீட்ரூட் ஜாம் எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துருப்பீங்களே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக்.